தேர்தல் அறிக்கை. அண்ணா அறிவாலயத்தில் வெளியிடுகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். திமுக கூட்டணியில் நன்னிலம் தொகுதியில் போட்டியிடும் SDP வேட்பாளர் அறிவிப்பு. கட்சியின் தலைவர் முகமது முபாரக் களம் காண்கிறார். தமிழ்நாட்டில் நாளை தொடங்குகிறது சட்டமன்ற தேர்தல் வேட்புமனு தாக்கல். விடுமுறைகள் தவிர்த்து 4 நாட்கள் மட்டுமே அவகாசம். மார்ச் 31 தேர்தல் பரப்புரையை தொடங்குகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். திருவாரூர் தெற்கு ரத வீதியில் மாலை 5 மணிக்கு தொடக்கம். தனது முதல் சட்டமன்ற தேர்தலில் 2 தொகுதிகளில் களமிறங்கும் தாவேக தலைவர் விஜய். சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதிகளில் போட்டி. தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் தியாகராய நகர் தொகுதியிலும் ஆதவ் அர்ஜுனா வில்லிவாக்கத்திலும் போட்டி. திருச்செங்கோடு தொகுதியில் அருண்ராஜும் ராஜ்மோகன் எழும்பூரிலும் களம் காண்கின்றனர். தாவேக மூத்த நிர்வாகி செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்திலும் JCD பிரபாகர் ஆயிரம்விளக்கு தொகுதியிலும் போட்டி. லால்குடி தொகுதியில் கூப்பா கிருஷ்ணனும் கொளத்தூர் தொகுதியில் VS பாபுவும் போட்டியிடுவதாக விஜய் அறிவிப்பு. வேறு கட்சியிலிருந்து வந்த செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா, VS பாபு, நிர்மல்குமார், கூப்பா கிருஷ்ணன் உள்ளிட்டோருக்கு தாவேகாவில் சீட். JCD பிரபாகர், டி செல்வம், சத்யபாமா, ஸ்ரீதர், ரெட்டியார்பட்டி நாராயணன் உள்ளிட்டோருக்கும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு. தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படும் என்று தாவேக தலைவர் விஜய் வாக்குறுதி. பிணையில்லா கல்விக்கடன் வழங்கப்படும், போதையில்லா தமிழகம் உருவாக்கப்படும் என்றும் அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட தமிழக வெற்றிக் கழகத்தில் 23 பெண் வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு. கட்சியின் தலைவர் விஜய் அறிவிப்பு. திருப்பூர் வடக்கு திருமதி வி. சத்யபாமா கழக நிர்வாகி. திருவிக நகர் தனி தொகுதி திருமதி MR பல்லவி சென்னை வடக்கு மாவட்ட கழக செயலாளர். விருகம்பாக்கம் தொகுதிக்கு தன்னுடைய உதவியாளர் ராஜேந்திரன் மகன் சபரிநாதனை வேட்பாளராக அறிவித்த விஜய். மேடையில் கண் கலங்கிய சபரிநாதனின் கண்ணீரை துடைத்துவிட்ட விஜய். தாவேகா வேட்பாளர் அறிமுக நிகழ்வு நடைபெற்ற நட்சத்திர ஹோட்டலுக்கு வெளியே கட்சி தொண்டர்கள் சாலை மறியல் போராட்டம். KV குப்பம் தொகுதியில் தென்றல் என்பவருக்கு சீட் கொடுத்ததற்கு எதிர்ப்பு. வரும் சட்டமன்ற தேர்தலில் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் இடையேதான் போட்டி. வேட்பாளர் அறிமுக நிகழ்வில் தாவேக தலைவர் விஜய் திட்டவட்டம். இந்த 4 முனை போட்டி, 40 முனை போட்டின்னு எத்தனை முனை போட்டின்னு எத்தனை உருட்டினாலும் இங்கு 2 முனை போட்டி தான். ஒன்னு TVK, இன்னொன்னு DMK. தேர்தல் களத்தில் திமுக அதிமுக இடையேதான் போட்டி என்று விஜய்க்கு அமைச்சர் ரகுபதி பதில். தோல்வி பயத்தால் 2 தொகுதிகளில் விஜய் போட்டியிடுவதாகவும் விமர்சனம். தான் எந்த தொகுதியில் ஜெயிப்புங்கிறதே அவருக்கு தெரியல. அதனால தான் தோத்துட்டா என்ன பண்றதுங்க? 2 இடத்துல நிற்கிறாரு, 2லும் தோல்வி உறுதி. தமிழ்நாட்டில் அதிமுக திமுக இடையேதான் போட்டி. தாவேகா திமுக இடையேதான் போட்டி என்று விஜய் கூறி வரக்கூடிய நிலையில் SP வேலுமணி பதிலடி. போட்டி திமுக அண்ணா திமுக தான் மக்களுக்கு தெளிவாக தெரியும். ஆகவே கண்டிப்பாக திமுக வர முடியாது, அண்ணா திமுக வெற்றி வரும், எடப்பாடி முதலமைச்சர் வருவார்.
விஜயை மக்கள் நடிகராகத்தான் பார்ப்பார்கள், நாட்டை ஆள்பவராக பார்க்க மாட்டார்கள். தேர்தலில் கேவலமான தோல்வியை தாவேகா சந்திக்கும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விமர்சனம். தாவேகா தலைவர் விஜயின் நோக்கம் சிறுபான்மையினரின் வாக்களை பிரிப்பதற்காக இருக்கலாம். முக்குளத்தூர் புலிப்படை தலைவர் கருணாஸ் பேட்டி. தாவேகா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள தூசி மோகன் அதிமுகவில் இருந்து நீக்கம். கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை. தாவேகா வேட்பாளர் அறிமுக நிகழ்ச்சி நடைபெற்ற நுங்கம்பாக்கம் தாஜ் கோரமண்டல் ஹோட்டலில் பறக்கும் படை சோதனை. பணம் மற்றும் பொருள் பரிமாற்றமா என்று ஆய்வு நடைபெற்றதாக தகவல். எஞ்சிய 17 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவித்தது அதிமுக. கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சரை எதிர்த்து சந்தான கிருஷ்ணு, சேப்பாக்கத்தில் துணை முதலமைச்சரை எதிர்த்து ஆதி ராஜாராம் போட்டி. அதிமுக முன்னாள் எம்எல்ஏ முருகமாறன் திட்டக்குடியில் போட்டி. திருச்சுழியில் ராஜவர்மன், ஆலங்குடியில் தன விமல் கணம் காண்கின்றனர். சென்னையில் 3 பெண் வேட்பாளர்களை களமிறக்கி உள்ள அதிமுக. 1000 விளக்கு தொகுதியில் வளர்மதி, அண்ணா நகரில் கோகுல இந்திரா, திருவிக நகரில் ஆம்ஸ்டாங் மனைவி பொற்கொடி போட்டி. நூற்று 67 தொகுதிகளில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர். கூட்டணி கட்சிகளையும் சேர்த்து 172 இடங்களில் களம் காண்கிறது அதிமுகவின் இரட்டை இலை. இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் சந்திப்பு. தேர்தலில் வெற்றி பெற வாழ்த்து பெற்றனர். அதிமுக கூட்டணியில் கடுகளவு கூட பிரச்சனை இல்லை. தூத்துக்குடி விமான நிலையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணியில் எந்தவித ஒரு சிறு கடுகளவு கூட பிரச்சனை இல்லை என்பதை தெளிவுபடுத்தி. கூட்டணி குறித்து புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. வேறு ஒருவர் மூலமாக 10 தொகுதிகள் கேட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. சார் எங்களோட பேச்சுவார்த்தையும் நடத்தலையே. அவர் சீட்டு கேட்குற அளவுக்கு நான் கொடுக்க முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொல்ல போனா அது விவரமாக சொல்லக்கூடாது என்று கருதுகிறேன். விருத்தாச்சலம் தேமுதிகவின் கோட்டை என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்றும் சூளுரை. தேமுதிகவினுடைய கோட்டை எப்போதுமே விருதாச்சலம். கேப்டன் அவர்களுக்கு முதல் வெற்றியை கொடுத்த தொகுதி விருதாச்சலம் தொகுதி. எங்களுடைய உணர்விலும் ரத்தத்திலும் கலந்த ஒரு தொகுதி. இந்த முறை மாநாடு கூட நாங்கள் கடலூர் மாவட்டத்தில் தான் செய்திருக்கிறோம். எனவே விருதாச்சலமும் தேமுதிகவும் வேறு வேறு அல்ல. கேரள மாநிலம் பாலக்காடு பிரச்சாரத்துக்கும் செல்லக்கூடிய வழியில் கோவை வந்த பிரதமர் நரேந்திர மோடி. விமான நிலையத்தில் நயினார் நாகேந்திரன், எல் முருகன், வானதி சீனிவாசன், SP வேலுமணி உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பு. கோவை வந்த பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்க செல்லாத அண்ணாமலை. வரவேற்கும் நபர்களின் பட்டியலில் பெயர் இருந்தும் அண்ணாமலை தான் வரவில்லை என்று வானதி சீனிவாசன் விளக்கம். உடனே நான் கேட்டேன், அண்ணாமலை எப்போ வராருங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் இல்லை லிஸ்ட்டில் வந்து நாங்கள் எல்லாம் போட்டு தான் அனுப்பிச்சோம், அவர் தான் வந்து வரல அப்படிங்கிற ஒரு தகவல் வந்தது. நான் என்னன்னு கேட்குறேன், நம்பிக்கிட்ட கேட்குறேன். ஈரான் இஸ்ரேல் போருக்கு தீர்வு காண உலக நாடுகள் தலைவர்கள் இந்தியாவுடன் பேசி வருகின்றனர். வளைகுடா நாடுகளில் மலையாள மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய நிலையில் கேரள பரப்புரை கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். கேரளாவில் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் செண்டை மேளம் வாசித்த பிரதமர் நரேந்திர மோடி. உற்சாகமடைந்த தொண்டர்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமுக சார்பில் ராஜபாளையத்தில் பிரிசில்லா பாண்டியன் போட்டி. கட்சியின் தலைவர் ஜான் பாண்டியன் நெல்லையில் அறிவிப்பு. தமிழக மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர்
பிரிசில்லா ஜான் பாண்டியன் அவர்களை ஓட்டெடுப்பு மூலமாக தேர்வு செய்து அவர்கள்தான் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியுடைய வேட்பாளர் என்பதை அறிவிக்கிறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியானது. டெல்லியில் ராமச்சந்திரன், திருத்துறைப்பூண்டியில் மாரிமுத்து, பவானிசாகரில் BL சுந்தரம் போட்டி. சீமான் உட்பட நாம் தமிழர் கட்சியின் 234 வேட்பாளர்களும் நாளை மனு தாக்கல். காரைக்குடியில் நாளை மாலை சீமான் பரப்புரை.